12 ராசிகளையுமே சுயநலம் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி அதுன்னா கடகராசி தான். எப்பொழுதுமே நீங்கள் இரக்க சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்வரக்கூடிய நபர்கள் தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடக ராசி அன்பர்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான மனமாற வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிறப்பான யோகத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெற இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும், நன்மைகள் சேரும். அது மேலே உங்களுக்கு இந்த சொந்த ஜாதக கணிப்பு இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிவபெருமானவர்களால் கடகராசி அன்பர்கள் சொந்த ஜாதக கணிப்பை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே நன்மைகள் வரக்கூடிய எதிர்ப்பு விலகி சிறப்பான முன்னேற்றம் பெற சிவபெருமானின் அருளால் நல்லது நடக்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்துலையுமே நன்மை கிடைக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். கருணை உள்ளம், உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. நீங்கள் எப்போவுமே எல்லோருடைய பாதுகாப்புக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் கடகராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத பார்த்து செய்வீங்க. பெரும்பாலும் அன்பாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களோட அம்மா மேலே ரொம்பவும் பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட ஒரு சுய உருவம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா கோபம். எவ்வளவு அன்பானவங்களா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கோபம் அதுக்கு அப்படியே எதிராக இருப்பீங்க. உங்களோட கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அன்பானவங்களா ரொம்பவும் நல்லவங்களா இருக்கிற நீங்கள் தான் கோபப்பட்டால் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் எதிரிகளை துவம்சமாக்குவதற்குமே தயங்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கோபமாக இருக்கிறப்ப உங்ககிட்ட யாரும் பேசில ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு கோப குணமும் இருக்குது. இந்த கோபம் நேர்மைக்காக பெரும்பாலும் செயல்பட்டுருக்கும். இதனால் நிறைய பின்விளைவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கோபத்தை குறைஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நன்மைகளை பெறலாம். குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒன்று மட்டும்தாங்க உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பான ஆற்றல், சிறப்பான செயல், உதவி செய்கிறது, எல்லோரையும் பார்த்துக்கிறது, அன்பை காட்டுறது, இது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் கடகராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. இந்த கோபம் மட்டும்தான் சில பின்னடைவை ஏற்படுத்துது. இதை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விரும்பிய விஷயத்தை எல்லாமே விரும்பியபடி செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு ஜென்ம குரு இப்போ பலம் பெற்று அமைஞ்சிருக்கிறாரு. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து தனாதிபதி வீட்டை பார்வையிடுறதுனால எதையுமே நீங்கள் சலனமின்றி செய்வதால் மிகவும் கெட்டிக்காரத்தனத்தை அமைத்து ஒரு சகல காரியங்களும் மேன்மையடையக்கூடிய அமைப்பு உண்டாக்குது. அதாவது தொட்டது துளங்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இது. பொருளாதார நிலை நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா நன்மை வரக்கூடிய யோகம் இருக்குது. கவன சிதறல் ஏற்பட்டால் பொருளாதாரத்தில் பின்னடைவு கூட வரலாம். 3ஆம் நம்பரின் ஆலோசனை மட்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே தொழில் ரீதியாக பண விஷயமாக நீங்கள் செய்யாதீங்க. தனாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால பண வரவில் தடைப்படும். கூடுதல் பணி செஞ்சால் எல்லா வித பிரச்சனையுமே சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. குருவின் பார்வை பெறும் இடம் சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று குருவின் பார்வையும் கிடைக்குது. பூர்வீக சொத்து, பூர்வீக புண்ணியாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும். அதே நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சண்டை தகராறு கோர்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதே போல் கலசஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சிலருக்கு பாருங்கள் நல்ல வரணுமே கிடைக்கும். திருமணம் நிச்சயிக்கப்படும். அட்டம சனியோட ராசிநாதன் சேர்ந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு வரும்போது கொடுத்த இடத்துலேருந்து பணம் சேராமல் போகும்.
அதனால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் தரேன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க, ரொம்ப நாள் இழுக்கடிச்சிருவாங்க. அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கடனாக யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொடுக்கறத தவிர்த்துடுங்க. அதே போல் கடன் வாங்கும்போதும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் வாங்கணும். பெரிய அளவில் முதலீடெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குறைந்த முதலீடு தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அஷ்டம சனியுடன் ராசிநாதன் சேர்ந்து இருக்கிறது கொடுத்த இடத்துல கொஞ்சம் பண வரவை தாமதிக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இதில் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சரியாக காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் அதில் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக கடன் வாங்குறது தவிர்க்கிறது கடகராசி அன்பர்களுக்கு நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களோட வாய்ப்புகளை பகிர்ந்துக்கு கூடுதல் முயற்சி செஞ்சால் நன்மையை பெறுவீங்க. எதிலுமே கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. உறுதியான மனநிலை உங்களுக்கு இருக்கும். முழுசாக எல்லா அமைப்புகளையுமே வெற்றி பெற நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே பின்வாங்காமல் தைரியமாக செயல்பட்டால் நினச்சது எல்லாமே அடையக்கூடிய வழி கிடைக்கும். அரசியலில் எப்படின்னா அரசியலில் இருக்கிறவங்களாம் கூட இருக்கிறவங்கள அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அவங்களே உங்களோட முதுகில் குத்துவாங்க, கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு திங்கள், செவ்வாய், வியாழன். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 27லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும். இன்றைய தினம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் மௌன விரதம் இருக்க முயற்சி செய்யுங்க, நல்லதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பைரவருக்கு 8 தீபங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் கலந்த அன்னம் அரளிப்பூ மாலை சாற்றி மனம் வார வேண்டிக்கோங்க. சகல சௌபாக்கியத்தையும் நீங்கள் பெற முடியும். பைரவரின் அருளால் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான யோகங்களை பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை உருவாக்க முடியும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ பைரவரை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் இந்த டைமில் வழிபடுங்க. நன்மையை பெரும்பாலும் பெறுவீங்க. 4:30லேருந்து 6 மணி வரைக்குள்ளே இந்த வழிபாடை செஞ்சுடுங்க. சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் பாருங்கள் கிரக நிலைகள் அப்படிங்கிறது சூரியன் துலாம் ராசியிலையும், புதன் விருச்சிக ராசியிலையும், சுக்கிரன் கன்னி ராசியிலையும், செவ்வாய் விருச்சிகத்திலையும், குரு கடகத்திலையும், சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்ம ராசியிலையும் இருக்காங்க. இந்த அமைப்புகளால் இந்த மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் 1ஆம் வீட்டில் உச்ச குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு ஞானம், பாதுகாப்பு மற்றும் நல்ல பெயரை கொடுக்கும். உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. நல்ல ஒரு மதிப்பு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் சுய வீட்டில் இருக்கிறது குழந்தைகள் கிட்ட ஒரு நல்ல ஒரு உயர்வு வரும். படிப்பு விஷயத்தில் திறமையாக இருப்பீங்க. படைப்பாற்றல் அதிகரிக்கும். முதலீடுகளுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். சுக்கிரன் 2ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில், அதாவது அவரோட சுய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி, வீட்டுக்கு தேவையான பொருளாதார வசதி மேம்படும். சவால்கள் இருந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். 4ஆம் வீட்டில் சூரியன் நீச்சம் அடைகிறதுனால கொஞ்சம் மன அழுத்தம், உயர் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக உங்களோட பணிகளை செய்யுங்க, பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். 8ஆம் வீட்டில் ராகு மற்றும் 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நிதி விஷயத்துலேயும் உங்களோட பேச்சுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக பாருங்கள் உங்கள் 10ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருக்குது. உங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம், சிறப்பான யோகத்தை பெற. அப்படி இருந்தாலும் முதல் 2 வாரங்கள் 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. நீங்கள் அதிக பொறுமையோடு செயல்படணும். முதல் 2 வாரங்கள் இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளுக்கு சரியான மரியாதையும் பொறுமையாகவும் இருங்க. 3ஆவது வாரத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். என்னென்னா சூரியன் 5ஆம் வீட்டில் செவ்வாயோடு சேரப்போகிறாரு. அதனால் படைப்பாற்றல் அதிகரிக்கும், அதிக தன்னம்பிக்கை உருவாகும், நன்மைகளை பெறக்கூடிய யோகம் அமையும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதாரம் நல்லாவே இருக்குது. உங்கள் படைப்பாற்றல் திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு முதலீடுகளை ஈட்ட போகிறீங்க. சுக்கிரன் உங்கள் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. நீங்கள் பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் அதிகம் செலவு செய்கிற மாதிரியான சூழல் வரும். குடும்ப உறுப்பினர்களிடையே வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவு செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குது. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அமைதியான மகிழ்ச்சியான வீட்டு சூழல் உருவாகும் அமைப்பு உண்டாகிருக்கு. ஆரோக்கியத்திலையுமே இந்த மாதம் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இருந்த பிரச்சனை தீர்வதற்கான யோகம் இருக்குது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அனைத்து விதத்திலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க.
இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். அது என்னென்னா, 1ஆம் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா, உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறம் அணியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமும் மஞ்சளாக இருக்குது, குரு பகவானுக்கு உகந்த நிறமும் மஞ்சள் அப்படிங்கிறதுனால மஞ்சள் நிறம் அணிங்க. மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்யுங்க. இதனால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.